இப்போ நான் ஹெச்பியை வச்சு இந்த இடத்தையும் நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து கொடுக்குறேன். நம்ம இந்த கொண்டையில் இப்போ வந்து கொண்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, முடியோட அந்த வட்டப்பகுதி அதே மாதிரி ஃபில் பண்ணுறீங்க கலரு. ஆனால் ஈவனாக இருக்கணும், தனித்தனியாக தெரிஞ்சிடக்கூடாது, கேப்பு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியில் வராமல் அடிக்கிறது தான் விஷயம். ஈவனாக பொறுமையாக இருக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் கலரு. ஹெச்பி வச்சு அடிக்கிறோம். இப்போ பக்கத்து வட்டத்துலேயும் நம்ம ஒரு வட்டம் போட்டுட்டு, வட்டம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் மிக்கி மவுஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ட்ராயிங் வந்து முடிஞ்சிருச்சு. சூப்பரான ட்ராயிங், அழகான சிம்பிளான ட்ராயிங். சொன்னபடி ஈஸியாக நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து இப்போ 4B எடுக்கிறோம். 4B எடுத்து ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து 4B வச்சு ஷேடிங் பண்ணுறோம், கலர் பண்ணுறோம். மேல் பக்கம்தான் டார்க்காக இருக்குது, கீழே வந்து டார்க்காக இல்லை. ஸோ கீழே கொண்டு வரும்போது அடிக்கணும், ஆனால் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கணும். மேலே போகும்போது நம்ம ஈவனாக வந்து 4B வந்து ஈவனாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த முடியோட ஜாயிண்டிங் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்குது. கொடுத்தாச்சா? இந்த இடத்துலையும் நம்ம அதே மாதிரி எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துல நம்ம 4B வச்சு டார்க் பண்ணுறோம், மற்ற இடத்துல வந்து லைட்டாக பண்ணுறோம். சூப்பராக பண்ணிட்டோமா? அழகாக ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம 6B எடுக்கணும். 6B எடுத்து எங்கெல்லாம் நம்ம டார்க் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 4B வச்சு இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, பண்ண மாதிரி அதே இடத்துல. இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல டார்க் அப்படி இருக்குன்னா இந்த எண்டில் தான் நம்ம டார்க் கொடுக்குறது தவிர இதுலேயே ரெண்டாவது இது இருக்குது, இங்கே வந்துடக்கூடாது டார்க். நம்ம கொடுக்குறது வந்து இந்த கோட்டை சார்ந்தே இந்த சைடில் அடிச்சுட்டு போயிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆயிரும். அதுக்கிட்ட உள்ளே கொண்டு வந்தேன்னா கோடு தனியாக விழுந்துடும், அப்படி விழ விட்டுறக்கூடாது.
இப்போது இந்த இடத்துல ஹைலைட் நம்ம காமிக்கிறக்கா இந்த ஒரு வட்டம் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஒரு கோடு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டார்க் காமிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹைலைட் வந்து அந்த வட்டம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். 6B வச்சு போடும்போது அப்போ தான் அந்த பள்ளம் காமிக்க முடியும், காதோட அந்த பள்ளத்தை காமிக்க முடியும் நம்ம. ஸோ நம்ம கொடுத்தாச்சு காது. இதே மாதிரி 6B வச்சு 4B நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த டார்க்குக்கு இந்த சைடும் டார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ 8B எடுக்கிறோம். 8B வச்சு மறுபடியும் எங்கெல்லாம் டார்க்கோ அந்த இடத்துல டார்க் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டார்க் ஆயிரும். பென்சிலை லைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் லைட்டாக விழும். அதே இது நீங்கள் நெருக்கமாக பிடிச்சிட்டிங்க, நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அது கொச்ச கொச்சன்னு ஆயிரும். நீட்டான டிராயிங். ஸோ பென்சிலை வந்து லைட்டாக பிடிச்சி பழகுங்க. ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைட்டாக பென்சிலை பிடிச்சி பழகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு தூங்குறோம். பென்சிலை எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டிராயிங் வந்து உங்களுக்கு சாஃப்டாக விடும். நம்ம என்ன பண்ணுறோன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். நம்ம ரஃப்பாக இருந்தோம்னா டிராயிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ லைட்டாக இருக்கணும் என்றைக்குமே. ஸோ இந்த இடத்துல பென்சிலை டைட்டாக பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரே ப்ரெஷரில் மறுபடியும் லேயர் பை லேயரை நம்ம கொடுக்கும்போது அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். ஆயிடுச்சா? நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? இப்போ மறுபடியும் 6B பென்சிலை வச்சு எந்த இடத்துல டார்க்கோ அந்த இடத்துல நம்ம டார்க் கொடுக்குறோம். ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது
எந்த இடத்துல நம்ம டார்க் பண்ணுறோமோ அந்த இடம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு பார்க்க அந்த இடத்தும் டார்க் ஆயிரும். ஸோ அதை பார்த்து பண்ணணும். பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. சூப்பராக கொடுத்துட்டோமா? யாரெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்கா சொல்லுங்கள். எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லோரும். சூப்பராக கொடுத்துட்டியா? ஓவராலாக நான் வந்து 6B வச்சு ஓவராலாக எங்கெல்லாம் டார்க்கோ அங்கே பண்ணிக்கிட்டுருக்கேன். மறுபடியும் நம்ம லேயர் பை லேயராக கொடுக்கும்போது அந்த இடம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேயா? அவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டாம், அவசியமே இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் உனக்கு எப்படி இப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸ் பை கிளாஸாக போயிட்டுருக்கீங்க. 2 மாதம் இதோட 8 கிளாஸ் ஆச்சு. 2 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போக இன்னும் மாதங்கள் போக உங்களுக்கு வந்து இதே விஷயம் நம்ம திரும்பி பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் டிராயிங் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இன்னும் நம்ம நிறைய படம் பார்க்குறோம். நம்ம குதிரை, முயல், இந்த மாதிரி அனிமல்ஸ், சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவு இருக்கும். ஸ்டெப் பை இப்படி நம்ம கொண்டு போகிறது மூலமாக உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டு மெத்தடும், ஃப்ரீயாக வரைகிற ஹேண்டு மெத்தடும் ஈஸியாக வந்துடும். ஒரு படத்தை வந்து நம்ம டைரெக்டாக ஹேண்டில் வரைகிற மெத்தட்ஸும் வந்துடும். இதன் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக வந்து டிராயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேயா? ஸோ ப்ராக்டிஸ் தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அழகாக டிராயிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு டவுட் இல்லை. ஓகேயா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு 1 hour வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? 1 hour நீங்கள் டெய்லி 1 hour இப்போ இருந்தே 1 hour உட்காந்திங்கன்னா நீங்கள் போக கிளாஸ் கூட இது வந்து மைண்டுக்கு நல்ல எக்ஸசைஸு. டிராயிங்லாம் ஞாபக சக்திலாம் ரொம்ப அருமையாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணலாம். இது வந்து அருமையான ஒரு விஷயம் டிராயிங்கிறது. எல்லாராலையும் ஆர்டிஸ்டாலாம் ஆயிட முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் ரெகுலராக வச்சுருந்து ஒரு டிராயிங்கு வரைகிற ஆளுக்கு உண்டான மென்டாலிட்டி வந்து எல்லாத்துட்டையும் இருக்காது. அருமையான விஷயங்கள்லாம் நிறைய மைண்டில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பக்குவம் வரும், தனித்தன்மை வரும். ஓகேயா? ஸோ அதனால் நம்ம எப்பவும் ப்ராக்டிஸை வந்து விடக்கூடாது. ஸோ பண்ணியாச்சு. நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹெச்பி எடுக்கிறோம். ஹெச்பி எடுத்து இப்போ நம்ம மூக்குக்கு வரோம். சரியா? ஹெச்பியை வச்சு ஓவராலாக வந்து மூக்குக்கு அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வட்டம் ஒன்று வரைஞ்சிருந்தேன் தெரியுமா? இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஹெச்பியை வச்சு மூக்கோட ஷேடிங்ஸ் வந்து கொடுக்குறோம்.
நான் முன்னாடி கிரே ஸ்கேலுன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, அந்தந்த பென்சிலுக்கு தகுந்த மாதிரி லேயர் யூஸ் பண்ணி வரைகிறது. அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ராயிங்கில். ஓகேவா? டிஃப்ரென்ஸு தானாக வந்துடும் இதில் அப்படி பண்ணும்போது. இதில் வந்து இந்த எட்ஜு மட்டும் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஹெச்பியை வச்சு ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல டார்க் இருக்கோ அதை மட்டும் நம்ம டார்க் பண்ணுறோம். எதை வச்சு? 4B வச்சு. ஓகேயா? 4B வச்சு பண்ணுறோம். எந்த இடத்துல டார்க்காக இருக்குது? இந்த இடத்துல டார்க்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இதை வச்சு 4B வச்சு அதை மட்டும் பண்ணுறோம். எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து 4B வச்சு பண்ணிக்கிறோம். இங்கேயே வந்து லைட்டாக நடுவில் கொஞ்சம் டார்க் இது விட்டுட்டு, இந்த எட்ஜில் வந்து டார்க் இருக்குது, எட்ஜில் வந்து டார்க் இருக்குது. இதே மாதிரி இந்த எட்ஜில் வந்து டார்க் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6B எடுக்கிறோம். 6B எடுத்து எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம வந்து டார்க் அடிக்கிறோம். நல்ல டார்க்காக இருக்க இடத்துல தான் இப்போ நம்ம 6B வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற இடத்துல யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உள் பக்கத்தில் இருக்க அந்த வாயோட இதை பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்பியை வச்சு அதை நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வாயை மட்டும் முடித்தோம்னா நமக்கு டிராயிங் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 4B எடுக்கணும். 4B எடுத்து டார்க்காக எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் டார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 6B வச்சு டார்க் பண்ணுவோம்.
4B வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 6B எடுக்கிறோம். 6B எடுத்து பக்கத்தில் பிடிச்சிக்க பென்சிலை 6B. இது நம்ம வாயில் வந்து கொஞ்சம் டார்க் எடுக்கணும். ஸோ அதனால் இது நம்ம பக்கத்தில் பிடிக்கிறோம். இந்த கார்னர் மட்டும்தான் இப்போ நம்ம டார்க் பண்ணணும். உள்ளே வந்து போயிடக்கூடாது, வாயோட உள்பகுதியில் போயிடக்கூடாது. நம்ம இந்த கார்னர் மட்டும் பண்ணாவே போதும். கொஞ்சம் பின்னாடி பிடிச்சிக்கிறீங்க, உள் பக்கத்தில் போகிறோம். ஸோ அதனால் பென்சிலை வந்து உள்பக்கம் பிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கருவெளி வந்து கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம 8Bயை வச்சு கருவெளியை வந்து டார்க் பண்ணுறோம். பக்கத்தில் பிடிச்சிக்கிறீங்க பென்சிலை, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஈவனாக வந்து வட்டம் இல்லாமல் திட்டாக இல்லாமல் அதை கலர் அடிச்சிடுறீங்க பென்சிலை. கருவெளியை வந்து நல்லா உங்களுக்கு பிளாக் பண்ணும்போது அந்த உயிரோட்டம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி மூக்கையும் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கிறோம். ஈவனாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம 10B எடுக்கிறோம். சரியா? ஃபினிஷிங் டச்சு. ஸோ 10B எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிளாக் இருக்கணும். ஸோ பென்சிலை வந்து பின்னாடி பிடிக்கிறீங்க. ஸ்கிரிபிளிங் மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க. பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் டார்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ரொட்டேட் பண்ணுறோம். பென்சில் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு தான் ரொட்டேட் பண்ணுறேன்னா டார்க் காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இடத்துல பண்ணதுனால அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து திட்டாகிடுச்சு. பாரு, அதான் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு இது வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் 10B வச்சு கொடுத்துட்டு இந்த இடம் நம்மளுக்கு டார்க்காக காமிக்கணும். இந்த இடத்துலையும் நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ முடியில் வந்து இந்த எட்ஜெலாம் வந்து நம்ம பக்கத்தில் பிடிச்சி பென்சிலை பக்கத்தில் பிடிச்சி டார்க் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணுறோம். தனித்தனியாக தெரிஞ்சிடக்கூடாது எக்காரணம் கொண்டும்.
ஸோ இங்கேயும் வந்து நம்ம டார்க் எங்கெல்லாம் இருக்கோ காதுலேயும் அந்த முடியோட இது மேல் பகுதி நம்ம வரைகிறது, இதுலேயும் வந்து நம்ம டார்க் பண்ணுறோம் 10B வச்சு. பென்சிலை வந்து நீங்கள் 10Bயை பிடிச்சி லைட்டாக நீங்கள் இது அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பென்சிலை இப்படி ரொட்டேஷன் பண்ணாவே போதும், லைட்டாக டச் எடுத்தாவே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆயிரும். இல்லை டார்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கொச்சோன்னு அடிச்சிடக்கூடாது, நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பென்சிலை வந்து இந்த மூமெண்ட்டில் தான் கொண்டு போகிறோம். ஓகே, சூப்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளெண்டிங் ப்ரஷ் எடுக்கிறோம். பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து எங்கே லைட் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இந்த கண்ணுக்கு மேல் புள்ள பகுதி லைட்டாக இருக்குது, ஸோ அந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். கண்ணுக்குள்ளே, அதாவது கருவிழிக்கு பக்கத்தில் உள்ள இடம், அந்த இடத்த நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மூக்குக்குள்ளே வந்து எந்த இடத்துல நம்ம லைட்டாக இருக்கோ அந்த லைட்டான பகுதியில் வந்து பிளெண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ டார்க்காக இருக்க பகுதியில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அதில் ஊற்றி அப்படி ஒரு தேய்ப்பு, அதுதான் பிளெண்டுங்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது, ஒர்க் பண்ணியிருக்கோன்றது அந்த பிளெண்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பண்ணிட்டோம். இதில் முடியலையுமே ஃபஸ்ட்டு வந்து எங்கே நம்ம லைட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல பண்ணிவிட்டு, காதுலேயும் நம்ம லைட்டாக பண்ணியிருக்கோம், இந்த இடத்த ஃபுல்லாக ஒன்று போல் மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம் பிளெண்டிங்கில். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஹைலைட் கொடுக்கும்போது படம் முடிஞ்சுது. ஓகேயா, சூப்பராகிடுச்சா? உங்களுக்கும் சூப்பராகிடுச்சா இல்லையா? சொல். இதுதான் மேஜிக். இப்போது எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த மூக்கு பகுதியில் நம்ம டார்க் காமிக்கணும். ஸோ 10Bயை வச்சு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த இடத்துல டார்க் காமிக்கணும். ஸோ லைட்டாக வந்து கொச்சன்னு எடுத்துக்கிறோம். பென்சிலை பின்னாடி தான் பிடிச்சிருக்கேன், பண்ணணும். அதே மாதிரி இந்த மூக்குக்கிட்டேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா ஹைலைட் கொடுக்கணும். ஸோ ஹைலைட் கொடுக்கணும்னா இந்த வாய்க்குள்ளேயும் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு 10B நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணலை வாய்க்குள்ளே. ஸோ வாய்க்குள்ளே வந்து நம்ம 10B யூஸ் பண்ணணும். பக்கத்தில் பிடிச்சிக்குங்க. பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு இந்த வாயை கொஞ்சம் டார்க் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம பென்சில் எரேசரை வச்சு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறன்றதை பார்ப்போம். சரியா?
இந்த இடத்துல லைட்டாக ஹைலைட் வந்திருக்கு, லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல லைட்டாக வந்திருக்கு, லைட்டாக நம்ம பண்ணுறோம். மூக்கு கிட்ட வந்திருக்கு. கண்ணுக்கு மேலே இந்த சைடில் நம்மளுக்கு வெள்ளை காமிக்கணும். காமிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் டார்க்காக காமிக்கணும். ஸோ அதனால் 4B எடுக்கிறீங்க. 4B எடுத்துகிட்டு இந்த கண்ணோட இந்த சைடில் வந்து அடிக்கிறீங்க. ஸோ இதை நம்ம வந்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா மிக்கி மவுஸு? ஓகே, அடுத்த கிளாஸில் நல்ல ஒரு படத்தை பார்ப்போம். சரியா? இன்றைக்கி கிளாஸு மிக்கி மவுஸு ஹெட்டு நம்ம பார்த்தோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையிறதை பார்த்தோம். அழகாக வந்திருக்கு. ஸோ அடுத்த கிளாஸில் இன்னொரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஓகே.